மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருக்கா மொத்தமாக எல்லா காரும் எடுத்தாச்சு கைஸ். இந்த கார் எடுத்தாச்சு, இந்த கார் எடுத்தாச்சு, இந்த கார் எடுத்தாச்சு, இந்த கார் எடுத்தாச்சு. இந்த கார் மட்டும் தான் எடுக்கணும். அதாவது இது எடுத்தால் மாஸ்டர் பீஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும். ஓகேவா? இதை எடுத்தால் மாஸ்டர் பீஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது எடுக்காமே மாஸ்டர் பீஸ் எடுக்கணும்னா நம்மகிட்ட 3 டோக்கன்லேருந்து 1 டோக்கன் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு, எனக்கு வந்து எல்லா காருமே வேணும், இருக்கிற எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்ட்டாரு. ஓகேவா? எல்லாமே எனக்கு வேணும், அதனால் 9 காரும் எனக்கு நீங்கள் 9 காரும் எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாத்தையும் தான் எடுத்தாகணும். ஸோ எல்லாத்தையும் எடுப்போமா இல்லை இந்த மாஸ்டர் பீஸ் மட்டும் எடுக்கலாமா கைஸ்? உங்களோட முடிவு என்ன? வாட் இஸ் யுவர் முடிவு? வாட் இஸ் யுவர் முடிவு கைஸ்? அப்படி போதும், அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ மோட் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் சாட்ஸ் படிக்க முடியும், இல்லைனா சாட் படிக்க முடியாமல் போயிடும். மறுபடியும் வேணால் மறுபடியும் நம்ம எப்போ வேணுமோ அப்போ நம்ம போட்டு கிருகிருப்பாக போட்டுக்கலாம். நம்ம அப்பப்போ மாஸ்க் காட்டணும், எப்போயும் மாஸ்க் காட்டக்கூடாது. அப்போ தான் எக்ஸ்க்ளூசிவிட்டியாக இருக்கும் கைஸ். ஓகே, என்ன பண்ணலாம்? ஒரே இந்த போர்ஷே சப்ப காரில் என்னடா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மொத்த காருமே நல்லா இருக்கா? போர்ஷே 2 கூப் மட்டும் எடுக்கல, 2 கூப் மட்டும் எடுக்கலாம். எல்லாமே எடுக்கலாமா இல்லை மாஸ்டர் பீஸ் டேரக்டாக எடுத்துடலாமா கைஸ்? மொத்த கலெக்ஷன் வேணுமா? மொத்த கலெக்ஷன் வேணுமா? கமான் கைஸ், கமான் கைஸ், கோ 4th லைக் போலாம் பாருங்க கைஸ். பாத்துலாம் மறக்காம டப்பு டப்பு டப்புன்னு லைக்கை தட்டி விடு, மாமே தட்டி விடு. ஆல் கார்ஸ் வேணுமா? என்ன ப்ரோ எல்லாமே எடுக்கணுட்டீங்க ப்ரோ? இது நல்லாவே இல்லை ப்ரோ. ஏற்கனவே நமக்கு இந்த கார் எடுத்துட்டோம் ப்ரோ, சில்வர் கலரு. இதுக்கு என்ன ப்ரோ குறைச்சல்? இதில் வச்சுருந்தா 2 டோக்கன் வச்சுருந்தா அடுத்த கார் BMW வந்தால் 2 காரு வாங்கலாமில்ல, 2 கார் வாங்கலாமில்ல. தரதான் ஏந்தல அடுத்து 2 கார் வாங்கி போடலாம். இப்போ பண்ணால் வீணால ப்ரோ போவோம். ஜின் ஜின் ஆல் கார் ஆல் கார் ஆல் கார் ஆல் கார் எல்லாருமே ஆல் கார் ஆல் கார்னு கேட்குறாங்க. எவ்ரிபடி இஸ் டெல்லிங் ஆல் கார் ஆல் கார் ஆல் கார். என்ன பண்ணலாம்? ஆல் கார் எடுத்தாவே. ஆனால் இப்போ இங்கே பாருங்கள், இதில் ஒரு ட்ரிக்கு நான் சொல்கிறேன், என்னன்னு கேளுங்க. இந்த கார் எடுத்தால் 3 டோக்கன் அப்படியே போயிடும். டிசிப்ளிங்கிங் வணக்கம், வாங்க நவீன் ப்ரோ, வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம் நவீன் ப்ரோ, வெல்கம் வெல்கம் தலை, வெல்கம் நவீன் ப்ரோ, வெல்கம் வெல்கம், லவ் யூ நவீன் ப்ரோ, லவ் யூ நவீன் ப்ரோ, வெல்கம் வெல்கம். இந்த கார் எடுத்தால் மாஸ்டர் பீஸ் வந்து நமக்கு ஃப்ரீ. இங்கே பாருங்க அப்படியே தரமாக இருக்கா மாஸ்டர் பீஸ். இந்த மாஸ்டர் பீஸ் வந்து நமக்கு ஃப்ரீ. ஆனால் மாஸ்டர் பீஸ் மட்டும் எடுத்தால் ஒரே ஒரு டோக்கன் தான், நமக்கு 2 டோக்கன் ஃப்ரீயாக வரும். அடுத்த BMW எடுத்துக்கலாம். இதில் இந்த கார் வந்து பி மாதிரி இருக்குது. எது இந்த பிங்க் கலர் வந்து பி மாதிரி இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. நமக்கு 2 டோக்கன் அடுத்த தடவை வரும்போது நமக்கு 2 டோக்கன் நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். என்ன சொல்கிறீங்க? 2 டோக்கன் வந்து லாபம். BMW வரும்போது டேரெக்டாக காசே செலவு பண்ணாமல் 2 கார் எடுத்துக்கலாம். இருக்க நான் ஜோக்கர் போட்டு சொல்கிறேன் நான், என்ன இது இப்படி ஒரு ட்ரிக் இருக்குது அப்படின்னு. மாஸ்டர் பீஸ் தான் நமக்கு தேவை. நமக்கு எதுக்கு வந்து எல்லா காருமே? ஜோக்கர் ப்ரோ நம்ம கிட்ட 3 டோக்கன் இருக்கு. ஜோக்கர் ப்ரோ 3 டோக்கன் இருக்கு. ஜோக்கர் ப்ரோ 3 கார் டோக்கன். இந்த பிங்க் கலர் பி கார் எடுத்தா மாஸ்டர் பீஸ் வந்து நமக்கு ஃப்ரீ. ஓகேவா? இருங்க, இது வெறும் மாஸ்டர் பீஸ் மட்டும் எடுத்தா ஒரே டோக்கன் தான், நமக்கு 2 கார்டு ஃப்ரீயா கிடைக்கும். நமக்கு வந்து அடுத்த BMWக்கு டைரக்டா 2 கார்டு எடுத்துடலாம். உங்களுக்கே தெரியும் இந்த கார் நல்லா இல்லை அப்படின்னு. நீங்க யூஸ் பண்ண என்ன ஜோக்கர் இப்படி சொல்றீங்க? அதுதான் உங்களுக்கு 8 கார் எடுத்துட்டீங்களே. இதுக்கு தான் நம்ம சில்வர் கலர் கார் வச்சிருக்கோமே. நீங்க எப்படியுமே இந்த சில்வர் கலர் தான் யூஸ் பண்ணுவீங்க. பாருங்க ப்ரோ, அடம் பிடிக்கிறாரு ப்ரோ இவரு. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
என்னன்னு மறுபடியும் உங்களுக்கு அதே ட்ரிக் யூஸ் பண்ணி பிஎம்டபிள்யூ வந்து கம்மி இதில் எடுத்து கொடுக்கணுமா? ஐயோ ஜோக்கர் ப்ரோ, ஆனா வேஸ்ட் ஜோக்கர் ப்ரோ, சீரியஸா டம்மி பாவா ஜோக்கர் ப்ரோ. அந்த பிங்க் கலர் ஸ்பீக்கர் கலெக்ஷன் லெவல் கம்ப்ளீட் பண்ணனும்னா கலெக்ஷன் டைட்டில் வரும், எல்லாமே முடிஞ்சிரும்ல. அதனாலதான் உங்களுக்கு நான் வந்து உங்க அக்கௌண்ட்ல வேணா இது விளாண்டு, அது பேர் என்னது இது, அது என்ன ப்ரோ, அது சொன்னா சொல்லுவாங்க ஒரு கேம் கஷ்டமா இருக்குமே, அது அல்டிமேட் ராயல், அல்டிமேட் அரீனா ராயலா தானே, ராயல் விளாண்டு உங்களுக்கு நான் அந்த ரைட்ல எடுத்து கொடுக்குறேன் உங்க அக்கௌண்ட்ல. உள்ள வந்தா சக்தி வரா மாதிரி வரும். அல்டிமேட் ராயல் லெஜெண்ட்னு காமிக்கும். லெஜெண்ட்லாம் எடுக்கவே முடியாது, ரொம்ப கம்மி பேர் எடுப்பாங்க. அதுவே நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஒரு மேட்டரே கிடையாது உங்க. ஐயோ வேஸ்ட் ஜோக்கர் ப்ரோ, இது பீ மாதிரி இருக்கு ஜோக்கர் ப்ரோ. இது யூஸ் பண்ணவே மாட்டீங்க ஜோக்கர் ப்ரோ, தொடவே மாட்டீங்க இத. கலெக்ஷன் கம்ப்ளீட் ஆகும்னா நான் பாத்துட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் சொல்றேன், வந்து நான் எல்லாமே எடுத்துறோம். நான் எல்லா டைம் மிஸ் பண்ணிட்டேன், எல்லா காரியம் மட்டும் அந்த கொஞ்சம் காரியம் இருந்தால இந்த இடம் வந்து இருக்கணும், ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி அவன கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஸ்கின் ஆக போனால முடிவு எடுத்தது. சரி எடுத்த முடிவு மாத்த மாட்டேன். அதனால வந்து அழுத்திடுமா, அழுத்து சொன்னீங்கன்னா அழுத்திடுவேன். எனக்கு என்ன முடிச்சிருங்க, அழுத்திடுங்க. அப்போ நம்ம இன்னொன்னு போட்டுக்கலாம், அந்த பக்கம் அழுத்திட்டேன். ஐயோ அழுத்திட்டேன் சத்தியமா பீக்காரு. சரி ஓகே அழுத்திட்டேன். மாஸ்டர் பீஸ் கலெக்ட் பண்ணிட்டு வா. சரி ஓகே, சூப்பர் பா ப்ரோ. நான் கண்டிப்பாக நானாக தான் இதை பண்ணியிருக்க மாட்டேன் ப்ரோ, ஆனால் இவர் பண்ணிட்டார். சரி விடுங்க, அவருக்கு ஜாலி, நம்ம ஏன் சொல்லிக்கிட்டு அப்படின்னு போயிட வேண்டியதாங்க. அவருக்கு பிடிச்சிருக்கு அவரோட அக்கௌண்ட். நம்ம ஒரு ஹிண்ட்டு தான் கொடுக்க முடியும். நம்ம வந்து ஒரு ஹிண்ட் தான் கொடுக்க முடியும். அவருக்கு எடுத்தே அவங்க ஓகே, அவர் கலெக்ஷன் டைட்டில் வேணுன்ட்டார். சரி விடுங்க, இருந்துட்டு போட்டோம் ப்ரோ. இப்போ அவருக்கு ஷோரூம் கீரூம்லாம் வந்துடும் ப்ரோ, வெறியா லைட்டு கீட்லாம் போட்டு மாசா. கைஸ் கமான் கைஸ் லெட்ஸ் கோ கைஸ். நம்ம ஒரு 4000 லைக்ஸ் போனா, நம்ம ஒரு 3005 லைக்ஸ், ஒரு 500 லைக்ஸ் போனா நம்ம டக்குன்னு மாஸ்டர் பீஸ் கிளைம் பண்ணணும் ப்ரோ. மாஸ்டர் தான் பாருங்க, மாலை அப்படியே தெரிக்குது ப்ரோ, பாருங்க ப்ரோ. அப்படியே யோ அப்படி பாருங்க ப்ரோ. அங்க பாருங்க அப்படியே கிருப்பா. சூப்பரா இருக்கு ப்ரோ, சூப்பரா. எந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. போட்டலாமா ப்ரோ. அந்த 3 டோக்கனு 70,000 ரூபா ப்ரோ. 70,000 ரூபா வீணா போச்சு. எடுத்து கொடுத்தேன் மொத்தம் எல்லா காரும். 9 காரும் 1,60,000 ரூபாய் தான். பட் ஆனால் மற்றவங்களாம் 5 லட்சம் 4 லட்சம் போட்டு எடுத்தாங்க. சரி ஜோக்கர் இப்போ நம்பாலா, அதனால ட்ரிக் யூஸ் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணி அவர் கொஞ்சம் சேவ் பண்ணி கொடுத்தேன். அதனால தான் ஜோக்கர் எனக்கு ஸ்டேரிங் வீலு அது இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஜாலி பண்ணிட்டு இருந்தேன். நம்மால் நமக்கெல்லாம் பண்ணிட்டாப்பா அப்படின்னு போடலாம். சீக்கிரம் வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ, தண்ணி மாதிரி அப்படியே மின்னுது, தண்ணி மாதிரி தகன்னு மின்ட்ராப்ல ப்ரோ. போட்டலாமா. ஐயோ நைட்டு பண்ணலான்னு இருந்தேன். சரி பரவாயில்ல, நைட்டும் பண்ணுவோம் ஓகேவா. நைட்டு வந்து இன்றைக்கி நைட்டு போர்ஷே கார் கலெக்ஷன் இது போட்டுடலாம், கண்டென்ட் போட்டுடலாம். இன்றைக்கி எல்லாரையும் வர வச்சு ஹெச்டிஆரில் போட்டு ஒரு கண்டென்ட் ஒன்று போட்டு கிருன்னு போடலாம். மாஸ் பண்ணிடலாம் மாஸ். இன்னொரு 200 தான், இன்னொரு 250 தான் பாருங்க. தட்டி விடு மாமே, தட்டி விடு கைஸ். டிப்பாப்பான்னு தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபெராரி வருது ப்ரோ அருண். அப்படியா, ஓகே தல, நல்லதுதான். நெக்ஸ்ட் ஃபெராரி வந்தால் நல்லது தான். வில் டூ, ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் ப்ரோ. இப்போ இந்த இது நம்ம காசு கொடுத்து வாங்கணுமா? 3 கார்டு போட்டு இந்த ஆடிட்டோரியம் எடுத்தாவே ஃப்ரீயாவே வராதா? ஐயோ
என்ன ப்ரோ அப்படியா என்ன? Obtain 3 finishes from any single supercar series to purchase this. Obtain 3 finishes from any single supercar series to purchase. புரியல எனக்கு. Exclusive. Place 7 Porsche car series vehicle trigger. அப்படியா? அப்படியா ப்ரோ? இது வந்து அந்த மாதிரி எடுத்துட்டு போறதா என்ன இது? திறந்து ஃப்ரீ தானே? அப்புறம் ஏன் 3 டோக்கன் காட்டுது எனக்கு? ஏன் கைஸ் இப்போ இது என்ன பண்றது? இப்போ இது வச்சு ஓ எல்லா காரும் எடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? ஓகே நைஸ். ஓகே இப்போ எல்லா காரும் எடுத்தாலும் இது பர்ச்சேஸே பண்ண முடியும். அப்புறம் எப்படி? அப்போ இது எடுத்து கைஸ் போ. கமான் கைஸ், கமான் கைஸ், லெட்ஸ் கோ ஃபார் 3005 லைக்ஸ் போலாம் பாருங்க கைஸ். என்ன பாருங்க 200 லைக் தான் பாருங்க. மாஸ்டர் பீஸ் எடுத்தலாம். மாஸ்டர் பீஸ் எடுத்தா கைஸ், மாஸ்டர் பீஸ் எடுத்தா எனக்கு ஃப்ரீயா கிடைக்கும்னு சொல்றாங்க. பாப்போம். லெட்ஸ் see. ஃப்ரீயா வந்தா பிரச்சனை இல்லை கைஸ். நார்மல் ஆடிட்டோரியம் ஒன்லி தான் ஃப்ரீ ப்ரோ. இது வந்து மாஸ்டர் பீஸ் கலெக்ட் பண்ணாதான் வருமா? ஓகே ஓகே. இது இப்படி காட்டணும்னு எனக்கு ஒரு மாதிரி கிறுக்கு புட்டோன்னு ஆயிடுச்சு ப்ரோ. என்னடா இது இப்படி காட்டுது அப்படின்னு. அப்புறம் ப்ரோ லைட்டெல்லாம் சும்மா தரமா இருக்கு ப்ரோ. ஐயோ லைட்டு சும்மா அப்படியே தரமா இருக்கேன். ஐயோ யோ 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 வெரி 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 வெளுக்குதே விழுக்குதே கைஸ், வெறுக்குதே. கிருகிருக்குப்பா காட்டுதே, கிருகிருக்குப்பா. ஐயோ ஐயோ மாசு மாசு மாசு, பக்கா மாசு. தரத தரத ப்ரோ வாடா ப்ரோ இது கேட்டுட்டு இருக்காரு ப்ரோ. ஆமாம் ப்ரோ என்கிட்டயே கேட்பேன். என்கிட்டயே ஒரு வாட்டி கேட்டார் ப்ரோ, இந்த மாதிரி கேஸ் கொடுக்கலாமா, அது கொடுக்கலாமா, இது கொடுக்கலாமா, இவனுக்கு ஆப்போசிட்டாக பண்ணலாமா, அவனுக்கு ஆப்போசிட்டாக பண்ணலாமா அப்படின்னு எனக்கே அவர் பண்ண அவரை கால் பண்ணி கேட்ட ரெக்கார்ட்லாம் என்கிட்டயே இருக்குது. நானே வச்சுருக்கேன். நான் அப்போவே சொன்னேன், நான் கேஸ்லாம் வந்து யார் மேலேயும் கொடுக்க வேணாம் ப்ரோ, நானே டீல் பண்ணிக்கேன் ப்ரோ அப்படின்னு. இப்போ அதே மாதிரி போய் வேறு ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பார். இதெல்லாம் வந்து எப்பயும் நான் இங்கே நடக்கிறதா ப்ரோ, எனக்கு ஏற்கனவே தெரியும் ப்ரோ. இதெல்லாம் இது ஒரு மேட்ரு கிடையாது. வேணா நான் அப்புறமேட்டு வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் அந்த காலையும். ஏற்கனவே ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சாம்சனுக்கு நான் கேஸ் கொடுக்கட்டுமா, அவனை அவனை கூப்பிட்டு அடிக்க வைக்கட்டுமா, இப்போ 10,000 கூட 20,000 கொடுத்து அவனை ஏதாவது பண்ண வைக்கட்டுமா அப்படின்னு கூப்பிட்டு கால் ரெக்கார்ட்லாம் என்கிட்ட இருக்குது. ஐ ஹேவ் தட். அதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை போகிறது. நானே சொல்லிட்டேன், நானே பார்த்துக்கிறேன் பிரச்சனையை, ஐ வில் டேக் கேர் அப்படின்னு. அவர் அப்பப்போ அப்படி தான் கொஞ்சம் லைட்டாக பண்ணுவார். அதுக்கப்புறம் காணா போயிடுவார். கொஞ்சம் எதாவது பண்ணுவார், காணா போயிடுவார். நல்லவர் தான், கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கோளாறு. இது ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க, இது எப்பயும் நடக்கிறது தான். வெல்சி என்கிட்டையுமே இருக்குது. I have that proof. அவர் எப்பவுமே அப்படி அந்த மாதிரி கான்ட்ரவர்சி தான் போயிட்டு ஏதாவது ஒன்று கிரிகிருப்பாக போட்டுருப்பாரு. ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே, எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட் ஜாலியாக பார்த்துட்ருங்க. கைஸ் சீக்கிரம் கைஸ், சீக்கிரம் கைஸ், சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். 100 சப்பு கைஸ், 100. சீக்கிரம் 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 போட்டலாம் 3500 போட்டிங்கன்னா முடிச்சு விட்டுடலாம். இன்னும் பாருங்க 100 தான், 100 சப்பு கைஸ், 100. சரி போட்டலாம், போட்டுட்டு கூட போய் வாங்கிக்கலாம் கிரிட்டுன்னு வந்துருச்சு. பா ஃபோட்டோவே வெறியாக இருக்குது ப்ரோ. ஃபோட்டோ எனக்கு வந்து அதை விட எனக்கு இப்போ அதுக்கு ஆட்டோ ஸ்டில் ஃப்ரீன்னு காட்டணும் ப்ரோ.